Manakam and welcome back to Crick Calls YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்ப மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா ஐபிஎல் 2025 ஓட 25வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கமிங் ஏப்ரல் 11 அன்னைக்கு நைட்டு 7:30க்கு சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் இது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா ப்ளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்கப்படுது, இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேப்பாக்ல நடக்க போகுது. சேப்பாக் பொறுத்த வரைக்கும் பிச்சு இனிஷியலி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கும், அந்த போக ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ இங்க ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஃபேவரபிளா இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வென்யூல எப்பவுமே மேட்ச் நடக்கும் போது நூர் அகமத் நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸையும் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் இங்க பேட்டிங் தான் சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்களா, ஒரு 180ல இருந்து 200 வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை சேஸ் பண்ண இங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 159, ஓவராலா 86 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 47 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 37 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட்கார்ட்னு வரும்போது ஓவராலா 30 மேட்சஸ், அதுல சிஎஸ்கே 19, கேகேஆர் 10 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இங்க சிஎஸ்கே என்னதான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் இந்த சீசன் ரொம்பவே சோகத்துல தான் இருக்காங்க. ஏன்னா பெருசா அவங்களுக்கு ஓப்பனர்ஸ் இன்னும் சப்போர்ட் ஆகல, மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, பவுலர்ஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலை கடத்துல இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இங்க இருந்து அவங்க ஒரு புல் பேக் பண்ணா மட்டும்தான் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 4க்குள்ள வர முடியும், குவாலிஃபயருக்குள்ளேயும் வர முடியும். ஸோ இல்லை அப்படின்னா அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து அவங்க ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணுங்கிறதுனால இந்த பர்டிகுலர் மேட்ச் சிஎஸ்கே வின் பண்றதுக்கு 60% இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கு 40% கேகேஆர் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றது ஒரு பெஸ்டான தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பூம்11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 2 winners in 4 members அப்படிங்கிற கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1449 ரூபா கான்டெஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்க அப்படின்னா பிரைஸ் அமௌண்ட் 5000 இருக்கு. ஓவராலா இங்க 4 மெம்பர் தான் நீங்க பிளே பண்ண போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500, செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500 பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு பிரைஸ் எதுவும் இல்லை. ஸோ ஓவராலா 4 மெம்பர்ல 2 மெம்பர்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்கும்போது ஈஸியா நம்ம டீம் ப்ராஃபிட்ல வந்துடும். ஸோ 95% இங்கே உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. யூசர்ஸ் மோஸ்ட்லி லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்கும் கிவ் அவே இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன். ரொம்பவே சூப்பரான ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. பூம்11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். அண்ட் தென் ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, டேவன் கான்வே 2 நியூசிலாண்டர்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், முகேஷ் சௌத்ரி, நூர் அகமத், கலீல் அகமத், மதிசா பத்திரனா. இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் முகேஷ் சௌத்ரியும் சிவம் துபே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயர், அல்லது மதிசா பத்திரனாவும் சிவம் துபே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் யூனிட் எடுக்கும் போது லெஃப்ட் ஆர்ம் சீமர் கலீல் அகமத் 1 அண்ட் தென் முகேஷ் சௌத்ரி 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர், அந்த ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் மதிசா பத்திரனா 3. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ரெஸ்ட் ஸ்பின்னர் நூர் அகமத் 4, ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 5, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ரவீந்திர ஜடேஜா 6. டாப் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸோட தான் வர போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இதுல 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர்ஸோட வராங்க. இதுல யார் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது கலீல் அகமத் 4, பத்திரனா 4, நூர் அகமத் 4, ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 ஓவர், அண்ட் தென் ஜடேஜா ஒரு 3 ஓவர். பேலன்ஸ் இருக்க ஒரு 2 ஓவர் தான் முகேஷ் சௌத்ரி போல் போட்டதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட
ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் bowling strategy. அப்படியே கேகேஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குட்டன் டீகாக் சுனில் நரேன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 ரஹானே அண்ட் தென் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், ரமன்தீப் சிங், மொயின் அலி, வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இதான் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் வைபவ் அரோரா அண்ட் தென் ரகுவன்சி இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க எத்தனை பவுலிங் அட்டாக்கோட வரப்போறாங்க அப்படிங்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா ரெண்டு ஓவராலா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசலோட 3 ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரோட வரப்போறாங்க. அண்ட் தென் ஸ்பின் யூனிட் எடுக்கும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி 4 அண்ட் தென் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் மொயின் அலி 5, சுனில் நரேன் ஆஃப் பிரேக் 2 ஆஃப் பிரேக் ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னரோட வர போறாங்க. ஸோ 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னரோட வர போறாங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர் பார்க்கும்போது 4 ஓவர் வருண் சக்கரவர்த்தி, 4 ஓவர் ஹர்ஷித் ராணா அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் 3 ஓவர், சுனில் நரேன் ஆல்சோ 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்க 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல வைபவ் அரோரா ஒரு 3 ஓவரும் மொயின் அலிட்ட இருந்து 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க 1 ஓவர் ஆண்ட்ரோ ரசலோட கம்ப்ளீட் பண்ணுவாரு, இல்லைன்னா சுனில் நரேன 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க டீம் ரெடி பண்ணாலே ஓரளவு உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ் வின் பண்றாங்க. சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்றாங்க. கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மஸ்ட் பிக் ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்ல, அதுவும் சென்னை சேப்பாக் கிரவுண்ட்ல இவர் பேட்ல வந்து 35+ நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பேட்ல கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாடும் எஃபெக்டிவா இருப்பாரு. அவர் பேட்லயும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 30ல இருந்து ஒரு 60 ரன் வரைக்கும் நீங்க சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ரவீந்திர ஜடேஜா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது எம்எஸ் தோனி கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் எஃபெக்டிவா இருப்பாரு. ஏன்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 20 ரன்னும் அண்ட் தென் கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா ஃபேண்டசி வைஸ் போகும்போது ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எம்எஸ்டி இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங் யூனிட்னு வரும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நூர் அகமத் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த வென்யூல நூர் அகமத்துக்கு இருந்து 2 விக்கெட்டும், ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கலீல் அகமது கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்னா ரச்சின் ரவீந்திரா 1, ருத்ராஜ் கெய்க்வாட் 2, அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா 3, எம்எஸ் தோனி 4, அண்ட் தென் நூர் அகமது 5, கலீல் அகமது 6. இந்த 6 பிளேயர்ஸுக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் 7th ஆப்ஷனை நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா, இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு ஸ்லோவாகிடும். ஆப்போசிட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா சுனில் நரேன் இருக்காரு, டிகாக் இருக்காரு, ரிங்கு சிங், இந்த மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இவர் கண்டிப்பா ஒரு 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ இந்த 7 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். 8th ஆப்ஷன்ல சேஃபா போகணும் அப்படின்னா நீங்க மத்திசா பத்திரனாவுக்கு போகலாம். இல்ல நீங்க லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா டேவன் கான்வே அல்லது சிவம் டூபே இவங்க 3 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. ஸோ டாப் 7 பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி அண்ட் நூர் அகமத், கலீல் அகமத், ரவிச்சந்திரன் அஸ்வின். அந்த 8th ஆப்ஷன்ல நீங்க டேவன் கான்வே, சிவம் டூபே, மதிஷா பத்திரனா இந்த 3 பிளேயர் இருந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சேசிங்ல கண்டிப்பா டிகாக் லிட்டில் பிட் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் 9th ஆப்ஷன். ஏன்னா விக்கெட் கீப்பர் பிளஸ் சேசிங்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவர் பேட்ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம சேசிங்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் 10th ஆப்ஷன் நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஆண்ட்ரோ ரசல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா டூயல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. அல்லாம ஃபீல்டிங் 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஸோ ஃபேண்டசி வைஸ் போகும்போது ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ஆண்ட்ரோ ரசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ஹர்ஷித் ராணா லிட்டில் பிட் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ டெத்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஹர்ஷித் ராணாட்ட எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா மொயின் அலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் சென்னையில பவுல் பண்ண போறாரு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தா கூட பேட்டிங் வந்து ஒரு 15 ரன் அடிச்சா கூட ஈஸியா
ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 12th ஆப்ஷன். அண்ட் தென் சேஃபஸ்ட் ஆப்ஷன் சுனில் நரேன் 13th. ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று சக்சஸ் ஆனாலும் ஈஸியா ட்ரீம் டீம் வந்துடுறார். ஸோ 13th ஆப்ஷன். அண்ட் தென் 14th ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஆண்ட்ரேஸ் ரகுவன்சிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆண்ட்ரேஸ் ரகுவன்சி சேசிங்ல உள்ள நின்று ஒரு 25% இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ அந்த 15th ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அஜின்கே ரஹானே அல்லது வருண் சக்கரவர்த்தி. இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சேசிங்ல. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த டீம்ல 8 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. கேகேஆர் சேஸ் பண்ணும்போது குட்டன் டிகாக் 9th ஆப்ஷன். அண்ட் தென் 10th ஆப்ஷன்ல ஆண்ட்ரூ ரசல். அண்ட் தென் 11th ஆப்ஷன் அர்ஷித் ராணா. 12th மொயின் அலி. 13th சுனில் நரேன். அண்ட் தென் 14th ரகுவன்சி. 15th அஜின்கே ரஹானே அல்லது வருண் சக்கரவர்த்தியோட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா மட்டும் ஆஸ் எ பிளேயரா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? சுனில் நரேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ பேட்டிங்ல உள்ள நிற்பாரு. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20 ரன். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கண்டிப்பா அஜின்கே ரஹானே எஃபெக்டிவா இருப்பாரு. சேப்பாக்ல நிறைய மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்காக. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 30ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் நம்ம அஜின்கே ரஹானே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரிங்கு சிங் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு சேப்பாக்ல. இவரு உள்ள நின்று கண்டிப்பா ஒரு 30% ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் 4th ஆப்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ 2 விக்கெட். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ணும்போது பிக் டிஃபரன்ஷியல் பிக் வைபவ் அரோரா. ஸோ கண்டிப்பா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. 1ல இருந்து மேக்சிமம் 3 விக்கெட் வரைக்கும் இவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 6th ஆப்ஷன் வைபவ் அரோரா. அண்ட் தென் 7th ஆப்ஷன் நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் குட்டன் டிகாக டிராப் பண்ண போறோம், ரகுவன்சியை டிராப் பண்ண போறோம், வெங்கடேஷ் ஐயரை டிராப் பண்ண போறோம். அதனால ஒரு ரிஸ்க் எடுத்தாகணும். 7th ஆப்ஷன் ரமன்தீப் சிங். அதாவது கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கண்டிப்பா டாப் தார ஒரு 3 விக்கெட் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போ குட்டன் டிகாக் ரகுவன்சி வெங்கடேஷ் ஐயர் 3 பேர்த்தி டிராப் பண்றதுனால ரமன்தீப் சிங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ ரமன்தீப் சிங் ஒரு 14, 15, 16 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரு. குயிக்கா ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் அடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. 7th ஆப்ஷன். அந்த 8th ஆப்ஷன்ல நீங்க மொயின் அலி அல்லது அர்ஷித் ராணா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. ஸோ கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்க. சேசிங்ல கண்டிப்பா டேவன் கான்வே எஃபெக்டிவா இருப்பாரு 9th ஆப்ஷன். ஸோ பொறுமையா உள்ள நின்று 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டேவன் கான்வேவும் ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. அண்ட் தென் சிவம் டூபே கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு சேசிங்ல. இவர் உள்ள நின்று ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 10th ஆப்ஷன் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மதிசா பத்திரனா கண்டிப்பா டெத்லனா 2 விக்கெட். ஸோ அண்ட் தென் நூர் அகமத் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. அவரு போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் கலீல் அகமதும் ரீசெண்ட் டைம்ல நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பர்டிகுலர் சேப்பாக்லயும் நிறைய விக்கெட்ஸ் அவருக்கு கிடைக்குது. ஸோ 13th ஆப்ஷன் நீங்க கலீல் அகமதை நீங்க வச்சுக்கலாம். அண்ட் தென் 14th ஆப்ஷன்ல நீங்க ரச்சின் ரவீந்திரா அல்லது ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேரையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதாவது ஒரு 10 கிராண்ட் லீக் டீமா ஒரு 5 டீம்ல ரச்சின் ரவீந்திராவை, ஒரு 5 டீம்ல ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல விஜய் சங்கர் அல்லது ரவீந்திர ஜடேஜா. இதுல சேஃபஸ்ட் ஆப்ஷன் ரவீந்திர ஜடேஜா. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா விஜய் சங்கரோட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்க, கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி கேகேஆர்ல இருந்து 8 பிளேயர்ஸ் சொல்லிட்டோம். அண்ட் தென் 9th ஆப்ஷன்ல டேவன் கான்வே, 10th ஆப்ஷன்ல சிவம் டூபே, 11th ஆப்ஷன் பத்திரனா, 12th ஆப்ஷன் நூர் அகமத், 13th கலீல் அகமத், 14th ஆப்ஷன்ல நீங்க ரச்சின் ரவீந்திரா அல்லது ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. 15th ஆப்ஷன்ல நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரிஸ்க் எடுக்கணும். ஸோ விஜய் சங்கர் சேசிங்ல உள்ள நின்று ஒரு நல்ல 30+ நடிப்பாரு அப்படின்னு ஒரு கான்சன்ட்ரேஷன்ல டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா இவருக்கு 15th ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 15 பிளேயர்ஸ்க்கு சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போது அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை ரெடி பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஆஸ் எ பிளேயரா மட்டும் நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்? இப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா
ரச்சின் ரவீந்திரா ஒரு வைஸ் கேப்டன், ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு வைஸ் கேப்டன். சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சிவம் டூபேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவை கேப்டனாவும் அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா மத்திசா பத்திரனா, போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நூர் அகமதுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்ட்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டேவன் கான்வே ரொம்ப ரிஸ்கா ஒரு 20% டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேகேஆர்ல இருந்து கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டிகாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சுனில் நரேன் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஆண்ட்ரூ ரசலுக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேகேஆர் செகண்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அஜின்கே ரஹானேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்திர கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ so much for watching this video.